இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுறது தான். ஆனால் சாரியை மேக்ஸியாக மட்டும் இல்லை, நம்ம சுடியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கார்செட் ட்ரெஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜம்ப் சூட் சொல்கிறாங்களா, அதுவாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ பழைய சாரி இருக்குது, அது வந்து அஸ் அ கப்புலாக நானும் என் ஹஸ்பண்டும் போட்டுக்கணும். அவருக்கு ஒரு ஷர்ட், எனக்கு ஒரு ஃப்ராக்கு பண்ணலாம். எப்போவுமே எனக்கு ஒரே மாதிரி மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி போர் அடிச்சிச்சு அப்படின்னா 3 லேயர் மேக்ஸி மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். எலாஸ்டிக் ப்ளவுஸ்னு ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் ஆகுது. அது என்னன்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து ஹூக் இருக்காது, பேக்லேயும் ஹூக் இருக்காது. ரெண்டு சைடில், இந்த ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்துடும். ஸோ நீங்கள் குண்டாயிட்டிங்கன்னா அதை பிரிக்கவே வேண்டாம், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் காஸ்ட்லியான ப்ளவுசஸ் எல்லாம் தைச்சிருக்கோம். அந்த ப்ளவுஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் கிழிஞ்சிருச்சு, இல்லை ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸ் என்ன பண்ணலாம்? அதுதான் இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல இப்போ சம்மட் உங்களுக்கு பாடியில் ஆயிருக்கு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஃபேப்ரிக் அங்கே மேட்ச் பண்ணலாம். இல்லை ஸ்லீவில் ஆகிருக்கு அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து வேறு ஃபேப்ரிக் வந்து மேட்ச் பண்ணலாம். இப்போ நம்ம எடுக்க போகிறது ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் ஷேட் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது. ஃபேப்ரிக்கு ஃபஸ்ட்டு நேராக கொண்டுட்டு போயிடணும். ஏன்னா நம்ம ஃபோட்டோவில் எடுக்கிற ஃபேப்ரிக்குக்கும் நேரில் இருக்கிற ஷேடுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இப்போ எனக்கு கஸ்டமராக வரவங்களுக்குமே என்ன பண்ணுவேன், இப்போது ஃபேப்ரிக் எடுத்து நீங்கள் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ அனுப்புவாங்க. ஃபோட்டோ வேணா கூகுள் க்ரோமில் போயிட்டு இப்போ உங்களுக்கு சாரீ பிங்க் இருக்குன்னா பிங்க் ஷேட்ஸ்ன்னு வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் சாரீ பக்கத்தில் இந்த ஃபோனை வச்சு எந்த ஷேடு மேட்ச் ஆகுதோ அதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து எடுப்போம். ஸோ அதே தான் வந்து நம்ம நேராக ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஒரு சில்க் காட்டன் சாரியாக இருக்குன்னா நம்ம நெட் ஃபேப்ரிக், பிராசோ ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். நெட்லேயே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட மாதிரி எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் இதுவாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேட்ச் பண்ண மாதிரி நெட் மட்டும் வச்சு போட்டால் கூட நல்லாயிருக்கும். இப்போ நெட் நீட்டாக வந்துடுச்சு, நெட்லேயே வந்து எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வந்து டேமேஜ் ஆகி சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்காது. நீங்கள் ப்ளவுஸே அப்படி தான் ஸ்டைல் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ப்ளவுஸு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சில்க் காட்டன் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா சில்க் காட்டன்லேயே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேட் அயன் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேயுமே வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ சாரியில் என்ன இருக்கோ கான்ட்ராஸ்ட்டு. இல்லை வந்து இப்போ உங்களுக்கு சாரி வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே வந்து பிங்க் தான் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பிங்கோட டார்க்கர் ஷேடையோ இல்லை பிங்கோட ஒரு லைட்டர் ஷேடையோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் கொஞ்சம் இன்னும் ஹைலைட்டாக தெரியும். ஓகே. இப்போ என்கிட்ட வந்து சாரி இருக்குது, இதனோட பார்ட்டி சாரி, என்னோட சென்டிமெண்ட்டான சாரி அப்படின்னா அந்த சாரி என்னால் கட்ட முடியல, ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது ஃபேஷன், இல்லை ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குன்னு வைங்களேன், அந்த சாரியை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்? இப்போ சாரியை வந்து நீங்கள் மேக்ஸியாக, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுறது தான். ஆனால் சாரியை மேக்ஸியாக மட்டும் இல்லை, நம்ம சுடியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கார்செட் ட்ரெஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜம்ப் சூட் சொல்கிறாங்களா, அதுவாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சாரியில் எப்படி ஜம்ப் சூட்டு? இப்போ வந்து அதுவும் ஒரு ஃபேப்ரிக் தானே. இப்போ நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் எப்படி ஜம்ப் சூட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ சாரியா அதுவும் ஒரு ஃபேப்ரிக், அதை அப்படியே ஜம்ப் சூட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம பண்ண போகிற ஜம்ப் சூட்டுக்கு சூட் ஆகுதான்றது மட்டும்தான் இங்கே மேட்டர். ஓகே. பொதுவாக ஜம்ப் சூட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான சாரி ஃபேப்ரிக் வந்து சூட்டாக? கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம ஜம்ப் சூட் வந்து சில பேர் காலர் வச்சு தான் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி வித் பேண்ட் நம்ம சேர்த்து தான் என்ன பண்ணுவோம், சிங்கிள் பீஸாக தான் வரும். சிங்கிள் பீஸாக நமக்கு வரும். இது டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம வந்து பண்ணுவோம். டாப் தனியாக பாட்டம் தனியாக அந்த மாதிரியும் சில பேர் வந்து பண்ணுவாங்க. அதான் நம்ம டாப் தனியாக பாட்டம் தனி. இப்போ 3/4 நீங்கள் க்ராப் டாப்லாம் பண்ணுறீங்களே, இப்போ க்ராப் டாப்பு ஸ்ட்ரெயிட் பேண்ட் அந்த மாதிரி வந்து ஸ்டைல் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. அதாவது சில்க் காட்டன் நம்ம சொல்லுவோம்ல, சில்க் காட்டன்லேயே வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் குவாலிட்டி அந்த மாதிரியான திக்கான ஃபேப்ரிக்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்டாக அதுக்கு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டாப்பு பாட்டம் ஷால் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சாரியை. ஸோ என்னவா வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு கோட், ஜென்ஸ் கோட்டை விட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் இந்த சால்வை இருக்கு இல்லையா, அதில் கூட டாப் ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. சால்வை வந்து ஒரு ஹை குவாலிட்டி சால்வை எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு டாப்பாக ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு அப்புறமா அது சால்வனே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருக்கும் அது ஆக்சுவலாக. ஓகே. எந்த ஃபேப்ரிக்கை வேணா நம்ம என்ன மாதிரி நினைக்கிறோமோ அது அதுவாக மாற்றிக்கலாம். இப்போ அம்மாக்கும் பாப்பாக்கும் அழகாக சாரியில் தைச்சிக்க முடியுமா? பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 3 இயர் கிட் வரைக்கும் நம்ம பண்ணலாம். மாம் அண்ட் டாட்டர் காம்போ வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே போகிறாங்க, ஆனால் உங்களுக்கு ஒரே சாரியில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டாப் போர்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
பாட்டம் போர்ஷன் ஸ்லீவ் போர்ஷன் ஒரே டாப்ல வந்து சாரியில் எடுத்துட்டு டாப் போர்ஷன் மட்டும் நீங்க வேற ஃபேப்ரிக் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 10 இயர் கிட் வரைக்குமே நீங்க ஒரே சாரியில மாம் அண்ட் டாட்டர் காம்போ வந்து நீங்க பண்ண முடியும். என்கிட்ட இப்போ பழைய சாரி இருக்கு, அது வந்து அஸ் அ கப்புலா நானும் என் ஹஸ்பண்டும் போட்டுக்கணும். அவருக்கு ஒரு ஷர்ட், எனக்கு ஒரு ஃப்ராக் பண்ணலாம்ல. இப்போ ஒரு பேஸ்ட் ஆன் ஃபேப்ரிக். இப்போ ஜென்ஸ்னும் போது ரொம்ப அந்த ஜிகு ஜிகுன்னு அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு லைட் டிசைனாக இருக்க மாதிரி எதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நம்ம ஷர்ட்டாக பண்ணும்போது ஷர்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கல, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க ஃபேப்ரிக்காக தானே இருக்கும். ஸோ சாரீ வந்து உங்களுக்கு ஒரு காட்டனாக இருக்குது, இல்லை கொஞ்சம் சில்க் காட்டனாக ஸ்டிஃபாக இருக்க ஃபேப்ரிக்காக இருக்குன்னா தாராளமாக நம்ம கப்பிள்ஸ்க்கு வந்து பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக பண்ணும்போது வந்து சில்க் காட்டனில் பண்ணுவாங்க, லினனில் பண்ணுவாங்க, காட்டனில் பண்ணுவாங்க. ஸோ எதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸில் வந்து நமக்கு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஃப்ராக்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேலே தூக்கியிருக்கோம் நீ வரைக்கும், பேக்கில் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வரும். ஸோ அது மாதிரி ஃப்ராக்ஸை நீங்கள் என்ன நேம் பண்ணுவீங்க? அது என்ன வந்து லேயர் அப் அண்ட் டவுன் லேயர் வரும். ஃப்ரண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நீ வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கும், பேக்ல வந்து நீக்கு கீழே இருக்கும். ஸோ அது வந்துட்டு லேயர்ல பண்ணுவோம். ஸோ லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு லேயர்ஸ் பண்ணலாம். ஒரே சாரி வந்து 3 லேயர்ஸ் எப்பவுமே எனக்கு ஒரே மாதிரி மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி போர் அடிச்சிருச்சு அப்படின்னா 3 லேயர் மேக்ஸி மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அது எப்படி இருக்கும்? அது 3 லேயர்ஸாக வரும். நான் ஃபோட்டோஸ் வேணால் அட்டாச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ 3 லேயர்ஸாக வரும். ஸோ இங்கே ஒரு லேயர் இருக்கும், இங்கே ஒரு லேயர் இருக்கும், இங்கே ஒரு லேயர் இருக்கும். ஸோ இப்போ இங்கே எப்படி இருக்கும் இதே மாதிரி 3 லேயர்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ சம்வாட் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி காலர்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கோட் காலர்ஸ், கோட்லலாம் நமக்கு வரும்ல, ஸோ அந்த மாதிரியான காலர் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு நார்மலாக யூனிக்கே போட்டு போயிடுச்சுன்னா ஃப்ளாட் காலர் மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம ரெடிமேட் குர்த்திஸ்லாம் வரும்ல அந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன ஃபேப்ரிக்கை எந்த மாதிரி ஸ்டைல் பண்ணணுன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுக்கான அது சூட் ஆகணும் அந்த ஃபேப்ரிக். இப்போ ஜம்ப் சூட் சொன்னீங்கல்ல, சிங்கிள் பீஸ் ஜம்ப் சூட் வந்து என்ன மாதிரி சொன்னீங்கன்னா ஸ்டிஃபான கிளாத்தா? கொஞ்சம் ஸ்டிஃபா. அது ஆக்வர்டா தெரியாதா? கூட தெரியாது. மோஸ்ட்டாக ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறது இல்லை. இப்போ ஜார்ஜெட் பூனம் கிளாத்னு சொல்லுவோம், அதில் ரொம்ப ஃப்ளோவியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய கிளாத்தில் தான் நம்ம அதை வந்து பண்ண முடியும். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 2 பீஸ் இந்த கிராப் டாப் வச்சு தைக்கலாம், இல்லை ஷார்ட் ஷர்ட் மாதிரி தைச்சிட்டு கீழே ஸ்ட்ரெயிட் பேண்ட். அது எப்படி சாரியில் ஸ்டிஃபாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட்? இப்போ அதுதான் நம்ம என்ன ஃபேப்ரிக். இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு லைனிங் கொடுத்தா கூட அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபிட் ஆகிடும். ஸோ இப்போ நார்மல் சாரியில் நீங்கள் பாட்டம்க்கு லைனிங் இருக்காது இல்லையா, ஸோ அதுக்கு நீங்கள் பாட்டம்க்கும் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து அது ஸ்டிஃபாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு, ஏன்னா இப்போ கார்செட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அது இதுவாக தெரியக்கூடாது, லா கூட தெரியக்கூடாது. அப்போ காலன்னும் போது இந்த மாதிரி நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நமக்கு. சில அம்மாங்களோட சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்குன்னு இருக்கும். மைசூர் சில்க்குன்னு வாங்க, அந்த சில்க்குன்னு வாங்க, அந்த சில்க் சாரியை தூக்கி நம்ம போட்டோம்னா அது வலிக்கிட்டே போயிடும் அந்த புடவை, அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரியை வந்து என்ன மாதிரியான இதில் அது வந்து வெஸ்டர்ன் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சில்க் காட்டன் வந்து நம்ம ஒரு மேக்ஸியாக ஸ்டிச் பண்ணால் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கை கொடுக்குமோ, இந்த மாதிரி ஒரு 300-400 நம்ம வாங்க இந்த நீங்கள் சொன்னீங்களா ஒரு ஜார்ஜெட் மாதிரியான ஃபேப்ரிக் நம்ம வெஸ்டர்னாக கொண்டுட்டு போகலாம். ஒரு நீ லென்த் மேக்ஸியாக வந்து பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்லீவ்லெஸ் மேக்ஸியாக பண்ணலாம், இல்லை நல்லா யூ நெக் மாதிரி கொடுத்து நல்லா டீப் நெக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வெஸ்டர்ன் ஸ்டைலாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஷாப்பில் போய் எடுத்திங்கனாலே அந்த மாதிரி கிளாத்தில் தான் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் ஜார்ஜெட் மாதிரியான ஃபேப்ரிக்ஸில், இந்த மாதிரி லைட் வெயிட் காட்டனில், இந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸில் உங்களுக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சாரீ இருக்குன்னா அதை வந்து நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸாக வந்து கொண்டுட்டு போயிடலாம். ஓகே, இப்போ சாரியில ஷர்ட் தைக்க முடியுமா? பண்ணலாம். அதுவும் பேஸ்ட் ஆன் ஃபேப்ரிக் தான். இந்த ஃபேப்ரிக்ல இந்த ஷர்ட்டாக போட்டால் நல்லா இருக்கும்னா அதில் மட்டும் தான் நம்ம வந்துட்டு பண்ண முடியும். காட்டனு அப்புறம் லினன் ஃபேப்ரிக்ஸ்லாம் நம்ம ஷர்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று பேட்டர்ன், இப்போ ரொம்ப ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குன்னா அதை ஜென்ஸுக்கு போட நல்லா இருக்காது. ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னாக இருக்குது, இல்லை இந்த மாதிரி பாந்தினி பிரிண்ட்டாக இருக்குது, இல்லை வந்து ட்ரையாங்கிள் சம்வாட் எலிஃபென்ட் பேட்டர்ன், இந்த மாதிரிலாம் இப்போ ஜென்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்து மினிமல் பேட்டர்னாக இருந்தாலும் ஜென்ஸ் வந்து இப்போ போடுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக நம்மளோட மேக்ஸி இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக இருந்தால் வந்து நம்ம ஷர்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபேப்ரிக் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதில் இருக்க பேட்டர்னை பார்க்கணும். ஸோ இது ரெண்டு பேஸ் பண்ணி மென்ஸ்க்கு வந்து நம்ம ஷர்ட் வந்து டிசைன் பண்ணணும். ஓகே, பட்டு புடவையில ஏன் ஷர்ட் தைக்கக்கூடாது ஒரு கேர்ளுக்கு? கேர்ள்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது ஜென்ஸ்க்கு சொல்லும்போது, இப்போ நீ ஃபர்ஸ்ட் கேட்டிங்களா இந்த கப்பல் பேர் சொன்னீங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ பாப்பாஸ்க்கு பண்ணும்போது நம்ம ஷர்ட் இப்போ ஸ்கர்ட் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் வீக் கூட நம்ம பண்ணோம் இதே மாதிரி கோட் காலரு கிராப் டாப் மாதிரி ஷர்ட் வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸில் பட்டன் வச்சு கீழே வந்துட்டு ஸ்கர்ட் பேர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஸ்கர்ட்னு சொல்லும் போது ஏன் வந்து சாரீஸை வந்து ஸ்கர்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது? பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டாகவும் பண்ணலாம், நீங்கள் ஹாஃப் சாரீஸாகவும் பண்ணலாம். இப்போ என்கிட்ட சாரீ இருக்குது, அது ஹாஃப் சாரீஸாக பண்ணணும்னா ப்ளவுஸும் பாட்டமும் நீங்கள் சாரியில் பண்ணிவிட்டு
தாவணி வருது இல்லைங்க, அதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஃபேப்ரிக் எடுத்து அந்த சாரியில் இருக்க பார்டரே அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் செட்டாக வாங்கின மாதிரி இருக்கும், அது கஸ்டமைஸ் பண்ண மாதிரியே இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ சாரீஸ் வந்து இப்போ ஷர்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்குமா? அப்போ அதுதான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்கன்றது மெயினாக. ஸோ நீங்கள் கொடுக்கும் போதே வந்துட்டு இந்த ஃபேப்ரிக்கில் வந்து இந்த மாதிரியான ஷர்ட் பண்ண போகிறோம். ஷர்ட்டில் வந்து யோக்கில் நிறைய வந்துட்டு டிசைன் பண்ணுவாங்க, பேக்கில் யோக் எங்கே இருக்கும் அதில் வந்து நிறைய டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம டிசைன் பண்ணி கூட அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா கஃப் கொடுப்போம்ல, ஷார்ட் ஸ்லீவில் இருக்க கஃப்பில் வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு பண்ணுறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அது இப்போ ரெகுலர் யூஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப ஜிகுன்னு போட்டு சாரியில் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஷோக்கு போகிறோம் இல்லை ஒரு இன்டர்வியூஸோ அந்த மாதிரி எதுக்காவது போகும்போது அந்த மாதிரி நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். பட் ரெகுலர் யூஸ்க்குன்னு பண்ணும்போது நீங்கள் சில்க் காட்டன் சாரி எதாவது ஷர்ட்டாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த லுக் வந்து நல்லா இருக்காது. இன்னொன்று நான் சொன்னல இப்போ ரேப்பரான் ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ ரேப்பரான் வந்து என்ன மாதிரியான மெட்டீரியலில் வந்து ரேப்பரான் தைக்கலாம்? ஸோ எல்லா மெட்டீரியலுமே வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஜார்ஜெட்டில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், காட்டனில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பேட்டர்ன்ஸை வந்து நல்லா செலக்ட் பண்ணிக்கலாம், நல்லா ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் அந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் செலக்ட் பண்ணி பண்ணும்போது இன்னும் அதோட லுக் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ வேற என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக சொன்னீங்க. சாரியில் ஜம்ப் சூட் வைக்கலாம், ஷர்ட் வைக்கலாம், பேண்ட் வைக்கலான்ட்டு. வேற இன்னும் என்ன வித்தியாசமா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எது சாரீஸில் சொல்கிறீங்க? ஸோ சாரீஸில் வந்துட்டு நம்ம கிட்ஸுக்கு கூட வந்து அந்த இப்போ வந்து சிஸ்டர் காம்போ, மாம் அண்ட் டாட்டர் காம்போ போயிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்கு, ஒரு பாய் பேபி இருக்குன்னா அவங்க 2 பேருக்கும் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு மேக்ஸி மாதிரியும் அவங்களுக்கு வந்து குர்த்தா நம்ம வந்து பண்ணுவோம், குர்த்தா பண்ணிக்கலாம். குர்த்தா பண்ணிட்டு நம்ம ஒரு ஜீன் பேர் பண்ணிக்கலாம் சாரிலேயே, அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம பண்ணுற ஜம்ப் சூட் அந்த மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாரீலாம் ஜென்ஸ் பண்ணால் போடவே மாட்டாங்க. பட் இப்போ வந்து பேட்டர்ன்ஸ் வந்துட்டு செட் ஆயிடுச்சுன்னா சாரியை கூட வந்து கப்பிள் காம்போ மாதிரி வந்து பண்ணி அவங்க வந்து குர்த்தா பண்ணிக்கிறாங்க, இவங்க குர்த்தி பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் உங்களோட வீடியோஸ் வந்து ரிகார்டிங் இந்த பிரைடல் ப்ளவுசஸ் பற்றிலாம் சொன்னீங்க, நல்லா இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து மக்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ளவுசஸ் இருக்கு அண்ட் சாரீஸ் சொன்னீங்க. ஸோ அடுத்து வரப்போகிற பதிவில் எதை பற்றி சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மக்கள்லாம் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த வீடியோலேயே நான் வந்து சொல்கிறேன். ஸோ ப்ளவுஸ் வந்து இப்போ எலாஸ்டிக் ப்ளவுஸ்னு ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் ஆகுது. அது என்னன்னா இங்க சைட் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் வந்து ஹூக் இருக்காது, பேக்லயும் ஹூக் இருக்காது, 2 சைட்ல இந்த 2 சைட்லயும் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்துடும். ஸோ நீங்க குண்டாயிட்டீங்கன்னா அதை பிரிக்கவே வேண்டாம், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பேண்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பிளவுஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க 32 சைஸ்ல இருக்கவங்களும் போடலாம், 34 சைஸ் இருக்கவங்களும் போடலாம், 38 சைஸ் இருக்கவங்களும் போடலாம். ஸோ அது ஹூக்கே இருக்காது, சைட்ல எலாஸ்டிக் மட்டும் தான். எந்த சைஸ்ல இருக்கவங்களும் வந்து அந்த பிளவுஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிளவுஸும் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பட்டுப்பாவாடை சட்டை அண்ட் வேற ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்டா அதை பத்தி பேசலாம். ஸோ மக்களே உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பா ஃபேஷன் எக்ஸ்பர்ட் சஜிதா வந்து நமக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுப்பாங்க, அதுக்கான வீடியோவும் சூப்பரா போடுவாங்க. நன்றி, தேங்க்யூ.